அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாவின் நல்லடியார்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு இரணம் அதிகரிக்க வறுமை நீங்க. ஒரு சூறா பார்க்க போகிறோம். அது நமது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சூறா அது. அந்த சூறாவை இப்போ சொல்கிறேன். வமயத்தக்கில்லாக எஜ்அல்லஹு மஹ்ரஜன் வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யக்தஸீபு. இந்த சூறாவை நம்ம ஓதிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எதிர்பாராத வகையில் நம்மளுக்கு இரணத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதனால் இதை நம்ம ஓதிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இந்த சூறாவுக்காக ஒரு கதை இருக்கிறது. அதை இப்போ நம்ம விரிவாக பார்ப்போமா? முன்னொரு காலத்தில் அரபு நாட்டில் முகமது பஷீர் அப்படிங்கிற இளைஞர் அவர் குடும்பத்தோட தாய் தகப்பனோட வாழ்ந்துட்டு வர்றாங்க. அவர் பக்கத்து நாட்டில் சில பொருட்களை வாங்கிட்டு வந்து இந்த ஊரில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி அவங்க குடும்பம் நல்லபடியாக, அந்த குடும்பமே நல்ல இபாதத்தான குடும்பம். அந்த அந்த இவர் இளைஞரும் நல்ல ஒரு சாலிகான மனுஷன். அவர் நல்ல அல்லாஹ்வின் மேலே இறையச்சம் கொண்டவராக இருப்பார். எப்பவும் தொழுகிறது ஓதுறது நல்ல இபாதத்தாக இருப்பார். அவங்க குடும்பத்துலேயும் தாய் தகப்பனும் நல்ல இபாதத்தான அவங்கள இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எப்பவும் போல் பக்கத்து நாட்டில் பொருட்கள் வாங்குவதற்காக அவர் கப்பலில் பிரயாணம் பண்ணி தானே போகணும் அந்த காலத்தில். அதனால் கப்பலுக்கு வர்றாரு பிரயாணம் பண்ணுறதுக்கு. கப்பல் நிற்கிது. அங்கே ஏராளமான பயணிகள் ஏற்கனவே இருக்காங்க. இவரும் ஏறி அந்த கப்பலில் உட்காந்துட்டார். கப்பல் நல்ல விதமாக போயிட்டுருக்கு. நடுக்கடலில் போயிட்டுருக்கும்போது அதுலேருந்து அந்த கடல்லேருந்து ஒரு மகான் பெரியவங்க எந்திரிச்சு வர்றாங்க. இந்த கப்பலில் உள்ள மனிதர்களெல்லாம் பார்த்துட்டு, என்கிட்ட ஒரு இஸ்மு இருக்குது, ஒரு ஆயத்து இருக்குது, அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டுக்கங்க. யார் 1000 பொற்காசு தர்றீங்களோ அவங்களுக்கு இந்த ஆயத்தை நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அதை எல்லோரும் ஒருத்தருக்கு முகத்தை பார்த்துக்கிறாங்க, என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் சொல்கிறார், இந்த பையன் இருக்கார் இல்லையா முகமது பஷீர், அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு 1000 பொற்காசு தரேன், எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி. சரி, அந்த காசை கடலில் தூக்கி போடுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த பஷீருங்கிறவர் 1000 பொற்காசை கடலில் தூக்கி போட்டுடுறாரு. உடனே அவர் உங்கள் காதில் நான் இப்போ சொன்னேன் இல்லையா இந்த சூறாவை ஆயத்தை சொல்லிட்டு போகிறாரு. சொல்லிவிட்டு அவங்க மறைஞ்சிட்டாங்க. இந்த ஆயத்து ஒமயத்தக்கில்லாக எஜ்அல்லஹு மஹ்ரஜன் வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யக்தஸீபு. இந்த சூறா, இந்த ஆயத்து அதை அவங்க இதை ஓதிக்கிட்டே இருந்தீங்க, உங்களுக்கு நீங்கள் நாடியது நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெரியவங்க, அந்த மகான் மறைஞ்சிட்டாங்க. இவர் அதை ஓதிக்கிட்டே இருக்கார், கப்பல்லேருந்து ஓதிக்கிட்டே இருக்கார். திடீர்னு அந்த கப்பல் கொஞ்சம் தூரம் போனவுடனே உடஞ்சி இந்த அதில் பயணம் செஞ்ச மக்கள்லாம் கீழே எல்லாருமே தண்ணியில் முங்கிட்டாங்க. இவருமே முழுகிட்டார். அப்போ இவர் ஓதிக்கிட்டே இருக்கார். அந்த சூறாவை ஓதிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒரு பெரிய பலகை மாதிரி ஒன்று வருது இவரை நோக்கி. அப்போ அந்த பலகையை பிடிச்சிக்கிட்டே இவர் கண்ணை மூடிக்கிட்டு அந்த சூறாவை ஓதிக்கிட்டே இருக்கார். அல்லாஹ் நினச்சி ஆண்டவனே அப்படின்னு சொல்லி ஓதிக்கிட்டே இருந்தவொடனே அந்த பலகை கொஞ்சம் தூரம் போய் பக்கத்தில் உள்ள ஒரு தீவுக்கு போயிடுச்சு இவரை கொண்டுக்கிட்டு. அப்புறம் முழிச்சு பார்க்குறாரு, பக்கத்தில் ஒரு தீவு மாதிரி இருக்குது. என்ன, நம்ம ஏதோ ஒரு தீவுக்கு வந்துட்டோமே, ஆள் இல்லாத நடமாட்டமே இல்லாத இடமா இருக்கே, இது என்ன இடம்னே நமக்கு தெரியலையே அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அந்த இதை விட்டுட்டு அந்த கரையில் ஏறி வர்றாரு. பார்த்தா யாருமே இல்லை, இங்கே மனித நடமாட்டமே இல்லை. அப்புறம் யா அல்லாஹ் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி துவா பண்ணிக்கிட்டே இருக்கார். இந்த சூறாவை ஓதிக்கிட்டே இருக்கார். சரி, நம்மளுக்கு ஆண்டவன் ஏதாவது ஒரு வழியை காட்டுவான், நம்மளை உயிரை காப்பாற்றிருக்கான்ல, இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டே இருப்போம், அது ஏதாச்சும் ஒரு வழியை காட்டுவான் அப்படின்னு சொல்லி ஓதிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரம் நடந்தே வர்றாரு. அந்த தீவில் நடந்து வர்றாரு. வரும்போது பக்கத்தில் ஒரு மாளிகை மாதிரி, ஒரு குகை மாதிரி இருக்குது, உள்ளக்க மாளிகை மாதிரி தெரியுது. என்ன இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி எட்டி பார்ப்போன்னு சொல்லி பார்க்கும்போது உள்ளக்க அந்த ஒரு பொண்ணு உட்காந்து, அழகான பெண்மணி அது உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்குது. என்னம்மா நீ மட்டும் இங்கே உட்காந்துருக்க தனியாக, என்னம்மா யாரும்மா நீனு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நான் பக்கத்து நாட்டில் இருந்த ஒரு பொண்ணு, நான் இளவரசி, நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு 7 வயது இருக்கும். அப்போ விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் பிள்ளைகளோடு சேர்ந்து, எங்கள் அரண்மனைக்குள்ளேயே தான் தோழிகளோடு விளையாண்டுக்கிட்டு இருந்தேன்.
அப்போ வந்து ஒரு ஜின்னு வந்து என்னைய தூக்கிட்டு வந்துருச்சு, அதுலேருந்து என்னை எங்கே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது. என்னப்பா இப்படி சொல்கிற, என்னம்மா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், அது எதுக்கு உன்னையே தூக்கிட்டு வந்துச்சு, அந்த அழகான பெண்ணாக இருக்குது, நம்ம கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தூக்கிட்டு வந்துச்சு போல், இங்கேயே வச்சுருக்கு என்னையே அப்படின்னு சொல்லுது. அப்போ இவர் பேசிகிட்டு இருக்கும்போது, ஜின்னு எந்த நேரத்தில் வருமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ வர வேண்டிய நேரம் தான், வந்துடும், வெளியே போயிருக்கு, வந்துடும் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. ஐயோ வந்தாலும் வந்துடும், நீங்கள் போய் ஒளிஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. சரின்னு சொல்லி ஒரு பக்கத்தில் ஒரு பாறை மாதிரி இருக்குது, அதை காட்டுது. இது பக்கத்தில் போய் பின்னாடி ஒளிஞ்சிக்கோங்கன்னு சொல்லி அதே மாதிரி அவர் போய் ஒளிஞ்சிக்கிறாரு அந்த பையன் பஷீர். அப்போ அந்த ஜின்னு அதே மாதிரி கரெக்டாக வந்துடுது, வந்து இந்த பொண்ணை நோக்கி வருதில்ல. அப்போ இவர் அந்த சூறாவை பாறைக்கு பின்னாடி போய் நின்றாலும் அந்த சூறாவை விடாமல் ஊதிக்கிட்டே இருக்கார். ஊதிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஜின்னு படான்னு அப்படியே தீப்பிடிச்சு அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. இந்த பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியம் கூட, அதே நேரத்தில் ஒரே சந்தோஷமாக இருக்குது. நல்லா நம்மளை காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி எரிஞ்சிருச்சு. அது அப்படியே எரிஞ்சு சாம்பலாக கீழே விழுந்துருச்சு. அதில் இந்த பொண்ணு சந்தோஷத்தில் குதிச்சுக்கிட்டு ஓடியாருது. வந்து பாருங்களேன், வந்து பாருங்களேன், அந்த ஜின்னு எரிஞ்சிருச்சு, எப்படி எரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுது. இல்லைம்மா, நான் இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டே இருந்தேன்ல, ஏதோ ஒரு பெரிய மகான் நான் கப்பலில் வந்துட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அதை நான் ஓதிக்கிட்டே இருந்தனால அந்த ஜின்னு அப்படி ஆயிடுச்சு, எல்லாம் நமக்கு நல்ல வழியை காட்டிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது, வாங்க நம்ம உங்களுக்கு நான் நன்றி கடன் செலுத்தணும்ல, என்னை காப்பாற்றிட்டீங்க நீங்கன்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகுது. எங்கேம்மா கூட்டிகிட்டு போகிறேன்னா, அந்த குகை மாதிரி இருக்குல்ல, உள்ளே அரண்மனை மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே ஒரு பெரிய மூடை நிறைய அந்த நவரத்தினமாக கொண்டாந்து வச்சுருக்கு அந்த ஜின்னு. இந்த ஜின்னு வந்து நவரத்தினமாக அள்ளிட்டு வந்து டெய்லி இங்கே கொண்டாந்து வைக்கும், நான் பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னா, வெறும் வைரம், வைடூரியம், மரகதம், மாணிக்கம்னு அவ்வளோ இருக்குது. அதை என்ன செய்கிறாங்க, 2 பேரும் நம்ம முடிஞ்ச அளவு எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய துணியை எடுத்து விரித்து, அங்கே ஒரு துணி கிடைக்கு, அந்த துணியை எடுத்து விரித்து அதில் அள்ளிக்கிட்டாங்க. அள்ளிக்கிட்டு 2 பேருமா, இப்போ நம்ம இங்கேருந்து வேறு இதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கோயிலில் நம்ம ஊருக்கோ போகணுமே, கப்பல் ஏதாச்சும் வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்துருக்காங்க. அங்கே அதே மாதிரி கரெக்டாக அந்த ஒரு கப்பல் வருது. வந்தோடனே வெள்ளை துணியை அப்படி காட்டினோன்னே அந்த மாலுமி அந்த அங்கே போப்பா யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த கப்பல் இவரை நோக்கி வந்துடுது. அதில் ஏறி இவங்க அவருடைய சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து, என்னையே நீ நிக்கா முடிச்சுக்கிறியாம்மா, கல்யாணம் முடிச்சுக்கிறியான்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லுது. சரின்னு சொல்லி அவங்க முறைப்படி அவங்க நிக்கா முடித்து அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், இந்த சூறாவை ஒமேத்தக்கில்லாக எஜி அல்லஹு மஹரஜன் வயர்சு கூஹு மின்ஹைது லாயக் தசீபு, இந்த ஆயத்தை கண்மணி நாயகம்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூறாவை ஓதுறவங்களுக்கு அல்லாஹ் எதிர்பாராத வகையில் இரணம் கொடுப்பான் அல்லாஹ் அப்படின்னு. அதனால் அதை நம்ம ஒதுக்கிட்டே இருந்தோம்னா அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நமக்கு இரணத்தை அள்ளி கொடுப்பான் ரஹ்மான். இந்த கதையை சொன்ன எனக்கும், இது கேட்ட அருமையாக, அன்பாக, அழகாக, பொறுமையாக உட்கார்ந்து கேட்ட உங்களுக்கும் வல்ல ரஹ்மான் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் வருமானத்தையும் பரக்கத்தையும் அள்ளி தருவானாக. ஆமீன் 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 யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.